ஈகிள்ஸ் அகாடமி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14 தினமணி நியூஸ் பேப்பர் தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். அந்த நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக ரீட் பண்ணி இப்போ நம்மளோட நாட்டோட நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குது, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வாக்கஃப் வாரிய மசோதா. இந்த மசோதா பார்த்திங்கன்னா இப்போ மக்களவையில் வந்து மத்திய அரசு வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. இந்த மசோதா குறித்து வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது குறித்து ஆராய பார்த்திங்கன்னா ஒரு 31 பேர் கொண்ட குழுவை வந்து மக்களவை தலைவராக இருக்கிறார் இல்லையா ஓம் பிர்லா, அவர் வந்து நியமிச்சிருப்பார். இந்த குழுவோட தலைவராக வந்து யாரை போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பி ஜெகத் அம்பிகா அவரை தான் வந்து இந்த குழுவோட தலைவரை வந்து நியமிச்சிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. மக்களவை தலைவர் வந்து இப்போ வந்து ஓம் பிர்லா இருக்கார். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுட்ருக்கோம் இல்லையா, அந்த டிஎன்பிசியோட புதிய தலைவராக வந்து ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. இப்போ தமிழக அரசு வந்து எஸ்கே பிரபாகர் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டிஎன்பிசி தலைவராக நியமனம் செஞ்சு வந்து தமிழக அரசு வந்து இப்போது உத்தரவிட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது டிஎன்பிசியின் தலைவராக இருக்கிற வந்து எஸ்கே பிரபாகர். அடுத்தது பாருங்கள், EOS 08 இது வந்து ஒரு செயற்கைக்கோள். இது வந்து எந்த வகையான செயற்கைக்கோள்னு பார்த்தீங்கன்னா புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது வந்து எந்த ராக்கெட்டில் வந்து செலுத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா SSLV D3 இந்த ராக்கெட் மூலம் வந்து அக்டோபர் 16 வந்து விண்ணில் ஏவ போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து ஏவ போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும், ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து ஏவ போகிறாங்க. எப்போன்னு பார்த்துக்கோங்க, ஆகஸ்ட் 16. அது என்ன ராக்கெட்னு பார்த்துக்கோங்க, என்ன செயற்கைக்கோள்னு பார்த்துக்கோங்க. EOS 08 இது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். எந்த ராக்கெட்டில் ஏவுறாங்கன்னா SSLV D3 அந்த ராக்கெட்டில் வந்து ஏவுறாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து அமைச்சர் பூ சாமிநாதன் அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கருணாநிதி பிறந்தநாள் இருக்கு இல்லையா, ஜூன் 3 அந்த தினத்தை வந்து செம்மொழி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. கருணாநிதி பிறந்தநாளை வந்து செம்மொழி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க எந்த டேட்டு. யாருடைய பிறந்த நாளில் வந்து செம்மொழி தினம் கொண்டாடப்படும் ஏன்னா தமிழக அரசு வந்து இப்போ அறிவு விட்டுச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். கருணாநிதி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து அமிர்த உதயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டம் வந்து திறக்க போகிறாங்க. இதை வந்து யாரை திறந்து வைக்க போகிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து திறந்து வைக்க போகிறாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அமிர்த உதயான் தோட்டம் வந்து எங்கே திறந்து வச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து திறந்து வைப்பாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா திரௌபதி முர்மு அவர் தான் வந்து திறந்து வைக்க போகிறாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், செப்டம்பர் 9 GST கவுன்சில் கூட்டம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. GST கவுன்சில் கூட்டம் வந்து எத்தனாவது கூட்டம்னு பார்த்துக்கோங்க. 54வது கூட்டம் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டெல்லியில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 54வது GST கவுன்சில் கூட்டம் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டாங்கன்னா டெல்லியில் நடக்க போகுது. டேட் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 9. GST வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 2017 ஜூலை 1. அப்போ தான் வந்து GST வந்து நாட்டில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யாரை வந்து நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வினய் கோத்ரா அவர் தான் வந்து நியமிச்சிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வந்து யாரை நியமிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா வினய் கோத்ரா அவர் தான் வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்திய எல்லை கண்காணிப்புக்காக வந்து பாகிஸ்தான் வந்து ரஷ்யாவிட்டிருந்து ஒரு ஏவுகணை வந்து ஆளில்லா விமானம் வந்து வாங்கியிருக்காங்க. அது இந்த விமானத்தோட பேர் பார்த்துக்கோங்க, சூப்பர்கேம் S-350. இப்போது இந்தியாவோட எல்லை கண்காணிப்புக்காக பாகிஸ்தான் வந்து ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய ஆளில்லா விமானத்தோட பேர் வந்து சூப்பர்கேம் S-350. அவ்வளோதான் இன்றைக்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.